ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. நான் வந்து ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பாப்பா தூங்கிட்டுருக்கா கட்டிலில் படுத்து. நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டு தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சம் பாத்திரம் கழுவ வேண்டி இருந்துச்சு. அந்த பாத்திரமும் கழுவிட்டு அதுக்கப்புறம் இருக்கேன். சரி, உங்கள்கிட்ட சொல்லிடலாம், திருச்செந்தூர் போய் நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட சொல்லலாம்னு இந்த வீடியோ. வந்து காப்பீட்டு எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து அங்கே எடுத்தாச்சு, திருச்செந்தூர்லேயே எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த கம்மலை பற்றி கேட்டிருந்தீங்க, கோல்டா என்னன்னு. ஆமாம், கோல்டு தான். எங்கள் அப்பா அம்மா எடுத்து தந்தாங்க. நானே எதிர்பார்க்கலைங்க, இது சத்தியமாக நான் எதிர்பார்க்கல எடுத்து தருவாங்கன்னு. அவங்களா சொன்னாங்க, சொல்லி எடுத்து தந்தாங்க. அவங்களுக்கு நான் அந்த இடத்துல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னதான் இருந்தாலும் யாரும் இது பண்ண மாட்டாங்க, ஏன்னா நான் அவ்வளோ பண்ணியிருக்கேன், உங்களுக்கே தெரியும். எப்படி சொல்கிறது, நம்மளா வந்து போனோம், நம்மளா ஒரு வாழ்க்கை தேடி போனோம் பார்த்தீங்களா. நம்மளா போயிட்டு அப்புறம் நம்மளா இப்படி பண்ணிகிட்டு இருந்தா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவளா போனா இப்போ அவளா ஏதோ பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அவங்களுக்கும். நமக்கே கஷ்டங்கள் இருக்கும்போது நம்மளை பெற்றவங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும். அவளா போயிட்டு இப்படி பண்ணிகிட்ருக்காளே அப்படிங்கிற ஒரு கஷ்டம் இருக்கும். சரி, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு எடுத்து கொடுக்கும் ஒரு மனசு வேணும். அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது தான் தெரியும் நான் என்ன பண்ணுவேன்னு. ஏமா பாப்பா இருந்துச்சுட்டா வருங்க, நான் பேசுகிறத பார்த்துட்டு. அப்புறம் பாப்பாவுக்கு வந்து வரும்போது பிஸ்கட் வாங்கி கொடுத்தாங்க. பாருங்க, அடக்கம் பிள்ளை. இந்த பிஸ்கெட்டை கொடுத்துட்டு வந்துடுறேன், பாப்பா விரும்பி சாப்பிடு. சரி, என்ன வேணும், என்ன வேணும்? இதை கூட கொடுக்க முடியல. இரு ஒரே ஒரு நிமிஷம் தான்டா. இதான் இப்படிதான் இருக்கும். இந்த பாருங்க, கேட்க எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். சாக்லேட் மாதிரி இருக்கும். யாராச்சும் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இதை நான் மாதிரி இப்போ தான் இந்த சாக்லேட் பார்க்குறேன். இந்த இது நான் ஏற்கனவே நான் பார்த்துருக்கேன், வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஆனால் இது இப்போ தான். இது நிறைய சாக்லேட் விதவிதமாக வந்திருக்கும் போல இருக்குது இப்போலாம். நான் அதை வாங்கி கொடுத்து அனுப்பி விட்டாங்க. போகும்போதெல்லாம் பஸ்ஸுக்கு காசு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிங்க. என்னென்னா யாரும் இல்லைன்னு அழுதாலே இப்போ என்ன அங்கே போயிட்டு சோறு தின்னுட்டுருக்கா அப்படி இப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமாக நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. நான் இப்பவும் அதை தான் நான் சொல்கிறேன். என்னன்னா எனக்கு ஒரு கஷ்டம்னா நான் வந்து அங்கே போய் நிற்க முடியாது. ஏன்னா நான் அவங்க பார்த்து எனக்கு இது பண்ணலை அப்படிங்கும்போது வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு அங்கே போய் இருக்க முடியாது. அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் பார்த்து கட்டி வைக்கலையம்மா, நீயே தானே போன, இப்போ பிரச்சனைன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அதனால் எனக்கு யாரும் இல்லைன்னு நான் உண்மைக்குமே நான் அழுததுலாம் உண்மைதான், ட்ராமா கிடையாது. நான் வந்து ஃபேஸ் பண்ணிடலாம், எதையும் நான் சொல்ல போகிறது கிடையாது. என்ன ஆனாலும் சரி இதுதான் லாஸ்ட்டாக இருக்கும். நான் அதை பற்றி பேசுகிறது வந்து எதுவுமே வராது.
நான் கஷ்டப்படுறேன் இப்படி அப்படி எதுவுமே வராது. நானா சமாளித்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையில் நான் இருக்கிறேன். ஏன்னா பாப்பாவை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றா. அப்படிங்கும்போது வந்து எனக்கு பாப்பா துணை இருக்குது, அதை விட கடவுள் துணையும் இருக்க போய் தான் நான் இன்னும் வர இருக்கேன்னு சொல்லலாம். பாப்பா வந்து எனக்கு துணையாக இருப்பான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை விட நீங்கள்லாம் இருக்கீங்க. ஆனால் இருந்தாலும் நான் உங்ககிட்ட வந்து என்னுடைய ப்ராப்ளத்தை வந்து நான் கொண்டு வர மாட்டேன். எனக்கு இப்படி ஏன்னா நீங்களே நிறைய கஷ்டத்தில் இருப்பீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது நானும் கஷ்டப்படுறேன் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு என்னடா இது எல்லாரும் இப்படி தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? அப்படி வந்து நான் என்ன பண்ண மாட்டேன். அதில் நான் வந்து உறுதியாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்களை வந்து சமையல் வீடியோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்குவேன், அதனால் யாரும் திட்டாதீங்க. சரி, நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. பாப்பா தூங்கி எழுந்திரிச்சிட்டா. இனிமேல் வந்து அவளை பார்த்துக்கணும். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுவரை பாய்.